பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று சொன்ன தலைவர் நேரு அவர்களின் வழியில் தனக்கான பாதையை உருவாக்கி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பால் உயர்ந்த மனிதர், கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் தலைவர் தளபதி அவர்களுடைய உள்ளத்திலும் பொதுச் செயலாளர் அவருடைய உள்ளத்திலும் நீங்காத இடம் பிடித்தவர், கழகத்திற்கு நம்பிக்கையான ஒரு நபர், ஒரு இளமையான ஒரு நபர், அழகான ஒரு நபர். அவர் சிரிப்பு மிகவும் அழகாக இருக்கும். மாவட்ட செயலாளர் அண்ணன் கேவி தாமு அவர்களுக்கும் இப்ப கூட சிரிப்பு எவ்வளவு அழகா இருப்பாருங்களா. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமலை அவர்களுக்கும், திமுகவை கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற நம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும், தேசிய செய்தி தொடர்பாளர் நம் கழகத்தின் புரட்சியாளர் அண்ணன் சத்யகுமார் அவர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க மாவட்ட செயலாளருக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்ல, நம்ம சுதந்திர போராட்ட தியாகி. ஏங்க சிரிக்கிறீங்க? அப்படிதான் சொல்றாங்க திமுக. ஏன்னா அவரை நம்ம கூத்தாடி அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்லாத அப்படின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலே கூத்தாடி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாராவோட டான்ஸ் ஆடியவர் தான். ஆமாவா இல்லையா? அதனால அவங்களுக்கு கூத்தாடின்னு சொன்னா கோபம் வருது. அதனால சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பலர் பேச்சால் பயமுறுத்தியிருப்பாங்க, பலர் செயலால் பயமுறுத்தியிருப்பாங்க. ஆனா நம்ம மாவட்ட செயலாளர் ஒரு பலூன் இருக்குல்ல, பலூன், ஒரு பலூனை பறக்க விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கதிகலங்க வைத்த மாவட்ட செயலாளர் அவருடைய மாவட்ட செயலாளர். முதல் பொதுக்குழு நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடத்துறாரு திருவான்மியூர்ல அண்ணன் அவர்கள். அப்ப அதனுடைய விளம்பரம் பதாகைக்காக ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு. பேனர் வைப்பாங்க, போஸ்டர் வைப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ராட்சச பலூன் காத்தடிச்சு மேல பறக்க விட்டோம்னா அது ஒரு விளம்பரம் படுத்துறதுக்காக அதிகாலையில பரபரப்பா இயங்கிட்டு இருக்குது அந்த சாலை. நம்ம சுதந்திர போராட்ட தியாகி அந்த வழியா வந்திருக்கிறாப்ல. அவருக்கான நேரம் கரெக்டா அந்த நேரத்தில் சிக்னல் போட அண்ணன் தாமு அவர்கள் அந்த பலூனை அருமையாக ஊதி அதை பறக்க விடலாம் என்று பறக்க விட முயற்சி பண்ணும்போது தலைவர் அவர்கள் வெற்றி நிச்சயம் இப்படி கை இப்படி பார்க்கவும் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பார்த்துருக்கிறாப்ல. உடனே மன உளைச்சலின் விரக்தியில போயிட்டு போன் அடிச்சிருக்காரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு. நான் வரும்போது என்ன பலூன் காமிச்சு மிரட்டி விட்டாங்க. உடனே அந்த பலூனை பறிமுதல் பண்ணுங்க. அன்னைக்கு பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பலூன் இன்று வரை வரல வந்துருச்சா? மறைமுகமா தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? சுதந்திர போராட்ட தியாகி தெரிஞ்சிடக்கூடாதுங்க, தெரியாம தர வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு துணை முதலமைச்சரை பலூனால் கதிகலங்க வைத்தவர் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர். அதே போன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமலை அவர்கள் 25 ஆண்டுகளாக ரசிகர் மன்ற நிர்வாகியாக, மக்கள் இயக்க நிர்வாகியாக, இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு பகுதி செயலாளராக மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் ஆளும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் லட்சக்கணக்கில் செலவு செய்திருப்பார்கள். ஆனால் இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் என்பது கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம். ஹோட்டலுக்கோ கோழி பிரியாணிக்கோ 500 ரூபாய் காசுக்கு கூடிய கூட்டம் அல்ல, மாற்றத்தை விரும்புவதற்காக கூடிய கூட்டம், தலைவர் தளபதிக்காக கூடிய கூட்டம். அப்படி சிறப்பான முறையில் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமலை அவர்கள். சொல்லணும்னா பல துயரங்கள், பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இது பார்க்கும்போது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சொன்னாங்க. வந்து பார்த்தாதான் தெரிகிறது மினி மாநாடு போன்று கண்ணுக்கட்டிய தூரவை திரளாக கூடியிருக்கிறார். அப்போ 234 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வெற்றி உறுதி. வேளச்சேரி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி உறுதி
நம்ம வழக்கறிஞர் சத்யகுமார் அண்ணா சொன்னாங்க, திருட்டு திமுக, திருட்டு திமுக. ஏன் அது திருட்டு திமுக? மக்களை ஏமாற்றுவது, பொய் சொல்வது, நம்ப வைத்து இதை செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் செய்வது, அதை நம்ம தீயவர்கள் சொல்லுவோம். அப்ப அதனால அது திருட்டு. அப்போ திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம். அப்ப நீங்க அதிமுக கேட்பீங்க, அதிமுக என்பது அண்ணா திமுக கிடையாது, அனைத்தையும் திருடும் முன்னேற்ற கழகம். அப்போ இங்கே காலம் காலமாக திருடி கொண்டிருக்கின்ற இந்த திருட்டு கூட்டத்தை வீழ்த்த வந்திருக்கின்ற தூய சக்தி தான் அண்ணன் விஜய் அவர்கள். வரும்போது ஒரு பையன் உள்ள பூந்து கேட்கிறான், தம்பி நான் ப்ரொடியூசர் கிடையாது, நான் சென்சார் போர்டெல்லாம் கிடையாது, அண்ணன் ஜனநாயகம் படம் எப்பனே வரும், ஜனநாயகம் படம் எப்பனே வரும். நானும் அதே அவரோடு தான் காத்து கொண்டிருக்கேன். 3 மாதத்திற்கு முன்பாக ஜனநாயக படம் வெளியே வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 3 மாதத்திற்கு பிறகு படம் வெளியே வந்தால் 3 மாதத்திற்கு பிறகு படம் வெளியே வந்தால் தளபதி விஜய் என்று வராது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம் என்று வரும். தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்களுக்கான தலைவர் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஜனநாயக படத்தினுடைய பிரச்சனைகளை நீங்க பார்க்கலாம். தன்னுடைய படம் அது ஒரு பிரச்சனை, அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தோழர்களை, தொண்டர்களை கொண்ட ஒரே தலைவர் உலகத்திலே அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் நினைத்திருந்தால் இந்த ஜனநாயக படத்தை வெளியிடுவதற்கு தன் பின்னாடி திரண்ட தொண்டர்களை தூண்டி விட்டுறார். போராட்டம் செய்யுங்கள், ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், தமிழ்நாட்டை முடக்குங்கள், பேருந்து ஓடக்கூடாது, ரயில் ஓடக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நொடியில் அண்ணன் அவர்களால் தூண்டி இருக்க முடியும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அது என் படம், என் பிரச்சனை, என் பிரச்சனை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்காக என் மக்களை நான் பயன்படுத்த மாட்டேன், சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன் சொல்றாங்க. இதுதான் மக்களுக்கான மகத்துவமான தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைப்பதற்காக வந்துகிறாரு, சும்மா சாதாரணமாக வரல. நம்பர் 1 இடம் இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், நம்பர் 1 நபர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். மார்க்கெட்டிங் உச்சத்தில் இருக்கிறாரு. கோடிகள் வேண்டாம், பணம் வேண்டாம், பேர் வேண்டாம், புகழும் வேண்டாம். இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வருகின்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தியாக உணர்வோடு வராரு. கொள்கையற்ற கூட்டம், இவர்களிடம் கொள்கை கிடையாது அப்படின்னு ஆளும் திமுக சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றதை பார்க்கின்ற பொழுது பயங்கரமான கொள்கை இருக்கு போல, நம்மள்கிட்ட தான் கொள்கை இல்லை, அவங்ககிட்ட கொள்கை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். தலைவா, சமீபத்தில் விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு, திமுகவினுடைய மாநாடு. மாநாட்டில் என்ன பண்ணணும், மாநாட்டில் அங்கே பேசக்கூடியதை கேட்கணும், அறிவு சார்ந்து பயணிக்கணும். தார பிடிச்சி தொங்குறாங்க, நம்ம தொங்குனாங்களா இல்லையா, தொங்கலை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்குறான், அவனை பிடிச்சி இன்னொருத்தன் தொங்கும் போது டவுசர் அவனுச்சு. சரி, இது ஒரு பக்கம். சரி, இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தா கரும்பை களவாடிட்டு ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் 2 கரும்பு எடுத்துட்டு போயிட்டான், சண்டை போட்டு ஒரு கம்பு குடுறா அப்படின்னு பிடிக்கிட்டு வர்றான். சரி, இது ஒரு பக்கம். திமுகவினுடைய கொடி போட்ட ஒரு வாகனம் அப்படியே வருது. இப்ப வண்டிக்குள்ள யாரு பாருப்பா, ஆள் இருக்கும், வண்டி ஃபுல்லா சேருங்க. மாநாட்டுக்கு சேர் கான்ட்ராக்ட் கொடுத்தாருல, அவர் இந்த நிமிடம் வரை மன உளைச்சல் இருக்கிறாரு. பல்லாயிரக்கணக்கான சேரை காணவில்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாப்பது இருக்கட்டும், அந்த சேர் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களே, அவர் சேரை காணவில்லை என்று புலம்பி கொண்டிருக்கிறாரு. உங்க கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்டையை போட்ட சேரை தயவு செய்து அவரிடம் ஒப்படைங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையா? தமிழக வெற்றி கழகம் என்பது கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. பிறப்புக்கும் எல்லாம் உயர்த்தும் என்கின்ற கொள்கை புரிதலோடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று, மத சார்பற்ற சமூக நீதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று கொள்கை சார்ந்து வரக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, இந்தியா முழுமைக்கும் சாதித்த தலைவர், நமக்கான தலைவர் என்று கொள்கை தலைவராக உயர்த்தி பிடித்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். நேர்மையான முறையில் ஆட்சி செய்தார். ஐயா காமராஜர் அவர்கள் நாடாளுக்கான தலைவர் கிடையாது,
இந்தியா என்கின்ற நாட்டை ஆண்ட தலைவன் நமக்கான தலைவன் என்று கொள்கை தலைவராக உயர்த்தி பிடிக்கிறார். ராஜ்மோகன் வெளிப்படையா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், மாவட்டம் உங்கள்கிட்டையும் சொல்றேன், சத்யகுமார் அண்ணா உங்ககிட்டையும் சொல்றேன், சத்தியமிட்டு சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக அஞ்சலையம்மாள் என்கின்ற அந்த விடுதலை வீராங்கனையை தலைவர் அவர்கள் கொள்கை தலைவராக கொண்டு வருவதற்கு முன்பு சத்தியமா எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. தலைவர் தளபதி அவர்கள் அஞ்சலையம்மாள் என்கின்ற அந்த சுதந்திர போராட்ட தியாகியை கொள்கை தலைவராக கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அஞ்சலையம்மாள் என்கின்ற அந்த பெண்மணியை கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். இதுல இன்னொரு வெட்கக்கேடு என்ன தெரியுமா? அஞ்சலி அம்மாளுடைய பேரன் திமுகவில் இருக்கிறார். ஆயிரங்களுக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் தான் அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய பேரன். திமுக கொண்டு போய் சேர்க்கல, அவங்க பேரன் எழிலன் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கல. பூசாரி என்று சொல்லக்கூடிய, சினிமாக்காரர் என்று சொல்லக்கூடிய, ரசிகர் என்று சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அஞ்சலி அம்மாளை கொண்டு போய் சேர்த்த. இதுதான் கொள்கை. ஆசியா ஆண்ட பெரும் ஆளுமை வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார். பெண் உரிமைக்காக, சாதி ஒழிப்பிற்காக, சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக போராடிய பெரும் தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். 97 வயதில் மூத்திர சட்டியை கையில் வைத்துக் கொண்டு தெரு தெருவாக சாதி ஒழிப்பிற்கு போராடிய மகத்தான தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த வரலாற்று பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. நிறைய மீடியா நண்பர்கள்லாம் இருக்கிறீங்க, நேரடி சவால் திமுகவுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க போடுங்க ஊடகத்துல. எங்களுடைய கட்சியில் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்களே, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, வாய்ப்பு இருந்தால் என்னோடு பனையூர் அலுவலகத்திற்கு வாருங்கள், இல்லைன்னா எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களோடு வாங்க. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் நாங்கள் உயர்வாக தூக்கி பிடிக்கின்ற தந்தை பெரியார் அவர்களுக்கும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கும் கட்சி அலுவலகத்தில் சிலை இருக்கிறது. கொள்கைவாதி, கோட்பாடுவாதி என்று பேசிக் கொள்கின்ற திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்திற்கு நான் வருகிறேன். உங்களுடைய அலுவலகத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கும் சிலை இருந்தா தானே பேசுங்க. நாளைக்கு வரேன், இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு நான் வருகிறேன். அம்பேத்கர் அவர்களுக்கு சிலையை உங்களால் காட்ட முடியுமா? தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலையை உங்களால் காட்ட முடியுமா? நீங்க சொல்ற சினிமாக்காரர், நீங்க சொல்ற கூட்டாளி தான் இவர்கள் எல்லாம் மக்களுக்கான தலைவர்கள், மண்ணுக்கான தலைவர்கள், போராடிய தலைவர்கள் என்று தலைவர்களை உயர்த்தி பிடிச்சிருக்கிறார். அவருக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் தொண்டர்படை கிடையாது, உலகம் முழுவதும் தொண்டர்படை இருக்கிறது. அவர் நினைத்தால் இந்திய வெற்றி கழகம், தேசிய வெற்றி கழகம் என்று உருவாக்கியிருக்க முடியும். ஏன் தமிழக வெற்றி கழகம் என்று உருவாக்கினார் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறார். அவர் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் என்ற விஜயவர்கள். கோட்பாட விமர்சி, கொள்கையா விமர்சி, சினிமாக்காரர், கூத்தாடி. அவர் எந்த இடத்துல நான் சினிமாக்காரர் இல்லைன்னு சொன்னார், எந்த இடத்துல நான் கூத்தாடி இல்லைன்னு சொன்னார். சினிமாவில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் சினிமா துறை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மக்களுக்காக உழைப்பதற்கு அரசியலுக்கு வந்துட்டாரு. நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம், நாங்கள் எல்லாம் மக்கள் தலைவர்கள் என்று போலியாக சொல்லிவிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாரம் ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு, படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. மாநகராட்சி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, உட்கார்ந்து பைசன் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்காரு. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க, இட்லிகளை பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க, அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் படத்தை பார்த்துட்டு அவர் எழுத்து மினிஸ்டர் என்ன படம் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இன்னும் 3 மாதத்திற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்களே நிரந்தரமாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு படம் பாருங்கள், மக்கள் உங்களுக்கு ஓய்வு கொடுக்க போறாங்க. கூடுதலா ஒரு சிறப்பு, அமரன் ஒரு படம் பார்த்துட்டு போன் பண்ணி அழுகுறாங்க தயாரிப்பாளர்கிட்ட. தயாரிப்பாளர் யார் தெரியுமா? டிரான்ஸ்லேட் யாரு? கமலஹாசன் ஐயா கிட்ட போன் பண்ணி ஐயா படம் பார்த்தையா, கிளைமாக்ஸ் கண்ணு கலங்கிருச்சு. யாரு? ஸ்டாலின் ஐயா பேசுறாப்ல. விவசாயிகள் போராடி கொண்டு அழுகிறார்களே, 1500 நாட்களை கடந்து பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே, அவர்கள் அழுகிறார்களே, கதறுகிறார்களே, காதுல கேட்கலையா? நம்ம சத்யகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி வேக வயலில் மனம் கலந்த தண்ணீரை குடித்து இத்தனை ஆண்டுகளாக இன்னும் அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கலையா?
அது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியதுண்டா? கேள்வி கேட்டதுண்டா? எதுக்கெடுத்தாலும் தாவேகா கொள்கை இல்லாத கூட்டணி, தாவேகாவிடம் கோட்பாடு கிடையாது, எங்களிடம் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அப்ப எதற்காக எங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறீங்க? எங்களை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்றால் நாங்கள் வெற்றியை நோக்கி செல்கிறோம் என்ற அர்த்தம். உங்களை நாங்கள் புலம்ப வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 கூட்டம் கதறிக் கொண்டிருக்கு. 2 கூட்டம் யாரும் தெரியுமா தெரியாதா? நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். யார் சூரியனா? யாரு? திமுக. தாமரை என்றால் பிஜேபி. அப்ப 2 கூட்டம் நம்மளை பார்த்து கதறிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆளும் 2 கட்சியை எதிர்த்து மாநிலத்தில் ஆளுங்கட்சி திமுக, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி பிஜேபி, 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். எந்த கட்சியுமே இப்படி இருக்காதுங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் வந்தாதான் உட்கார்ந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற சூழல் திமுகவில் உண்டு. நான் வருவதற்கு வேற ஒரு மக்கள் சந்திப்பில் இருக்காங்க, வருவதற்கு காலம் தாழ்வு ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று நடத்த வச்சு எங்களை ஒரு அறிவு சார்ந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர் தான் பொதுச் செயலாளர் அவர்கள். அதனால நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியலில் 2 சக்தி, ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி, நம்மளை பார்த்து கதறுது பதறுது. ஆளும் 2 கட்சிகளை எதிர்த்து மிக துணிச்சலாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவரிடம் கொள்கை இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, அவரிடம் நேர்மை இருக்கிறது. எதையும் பார்த்து பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்திற்கோ அண்ணன் விஜய் அவர்களுக்கோ கிடையாது. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. 5000 இல்ல, நீங்க 10000 கொடுங்க, 15000 கொடுங்க, 20000 கொடுங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்களை 5 ரூபாய் விசில் வீழ்த்தும். 5 ரூபாய் விசில் உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கும். விசில் சத்தம் மின்னை பழக்கும். சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் அடிக்க தடை, மாநகராட்சி ஊழியர்கள் விசில் அடிக்க தடை. போற போக்க பார்த்தா அரசு பேருந்துலையும் விசில் அடிக்க கூடாதுன்றாங்க. இப்ப எல்லா இடத்துலையும் தடைனா அன்னியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலையில இட்லி அவிப்பாங்களே, அப்ப என்ன சத்தமா வரும்? இட்லி அவியும் போது விசில் சத்தம் தானே கேட்கும். ஐயோ விசில் சத்தத்துல வந்துச்சு, அதனால எனக்கு இட்லி வேண்டாம் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் எவ்வளவு தடையை கொண்டு வந்தாலும், எவ்வளவு அழுத்தத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உருவாகுவதை எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. வானத்தில் இருக்கின்ற விண்மீனை எப்படி எண்ண முடியாதோ அது போன்றுதான் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவதை யாரும் தடுக்கவே முடியாது. கொள்கை கூட்டம், உயர்கல்வித்துறை அமைச்சர், திமுக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஒரு அரசு நிகழ்ச்சியில 2 திருக்குறள் சொல்ல முடியல. 2 திருக்குறள். திருவள்ளுவர் உயிரோடு இருந்திருந்தால் மீண்டும் ஒரு முறை மன உளைச்சலாகி இறந்திருப்பார். அந்த அளவுக்கு அந்த குரலை போட்டு கசக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு அழகா சொன்ன. நம்ம தற்கூரியா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. எவ்வளவு அழகா சொன்ன. உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு கற்க கசடர கசடர கற்கன அந்த குரலை போட்டு கசக்கே இருக்கிறாருங்க. அகழ்வாரை தாங்கும் அகழ்வாரை ஆழ்வாரை அவரவரை என்னென்னமோ சொல்றாரு. இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். எங்களை பார்த்து தற்குறிகள் கூட்டம் என்று சொல்லுங்க. நாங்கள் தற்குறிகள் கூட்டம் கிடையாது, உங்களை தவிடுபடியாக்க வந்த கூட்டம். நாங்கள் தத்துவத்திற்கான ஒரு கூட்டம். உண்மையிலே சொல்லட்டுமா, வழக்கானாலும் பரவாயில்ல, பல இடங்கள் நம்ம பேசுறதுதான். தமிழ்நாட்டில் 2 தற்குறிகள் இருக்காங்க. நான் என்னன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாருமே சிரிப்பீங்க. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர், ஞாபகம் இருக்கா? ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் ஒரு 2 வெங்கல கப்பை தூக்கிக்கிட்டு, அது சேப்பாக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் வாங்கியிருக்கிறாங்கள போல, செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு முதலமைச்சரை போய் பார்த்துட்டு, ஐயா
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டு போய் விளையாடி வெற்றி பெற்றேன் அப்படின்னா அவர் தான் விளம்பர பிரியர் ஆச்சு, சூப்பர் வாப்பான்னு ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து துணை முதலமைச்சர் யார், நம்ம சுதந்திர போராட்ட தியாகி, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல விளையாட்டு பிள்ளை, அவரும் கூப்பிட்டு ஒரு போட்டோ பிடிச்சி போஸ்ட் கொடுத்துட்டாரு. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி சொல்லவா வேணும்? உலகத்தையே கலக்கி கொண்டு இருப்பது டிவிகேவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். உள்ள பூந்து நோண்டி எடுத்துட்டான். கடைசியில பார்த்தா அப்படி ஒரு நபர் எந்த உலகக்கோப்பை போட்டியிலையும் விளையாடல, அப்படி ஒரு உலகக்கோப்பையை நடக்கல. ஒரு நபர், ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நபர் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஏமாற்றி விட்டு போறாருன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 2 முதலமைச்சர். எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களா வழக்கு பதிவு பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா நடந்ததை தான் சொல்றேன், நான் பொய் சொல்லல. ஒரு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அவங்களுக்கு எளிதாக பார்க்க முடியாது. அவங்களுக்கு என்று புரோட்டோகால் இருக்கு. உளவுத்துறை இருப்பாங்க, காவல்துறை இருப்பாங்க, காவல்துறை உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் தாண்டி தான் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பார்க்க முடியும். அப்போ சாதாரணமாக ஒரு நபர் போய் பார்க்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க? அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் போதை புழக்கம் அதிகமாகிவிட்டது, எங்கு திரும்பினாலும் கஞ்சா. அப்பாவாக நான் சொல்றேன், தயவு செய்து யாரும் குடிக்காதீங்கன்றாரு. அப்பா ஸ்டாலின் அவர்களே, அப்பா ஸ்டாலின் அவர்களே, அப்பா ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்க, அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. ஒற்றை கையெழுத்தில் உங்களால் தமிழ்நாட்டில் போதை புழக்கம் இல்லாத மாநிலமாக உருவாக்க முடியும். நீங்கள் அப்பா கிடையாது, எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற எம்டி டப்பா. எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க? அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, மகளிருக்கான ஒரு மாநாடு நடத்துறாங்க, பெண் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சி திமுகவுடைய ஆட்சி என்று அக்கா கனிமொழி அவர்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியினுடைய ஒரு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளர், ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சாளர், ஒரு இழிவான ஒரு பேச்சாளர் எங்களுடைய கட்சி பெண் நிர்வாகிகளை குறித்து தரம் தாழ்ந்து பேசுறாங்களே அக்கா கனிமொழி அவர்களே, அப்ப என்ன போனீங்க? வாயில புண்ணுதா? இன்னாத்து கட்சியை விட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துக்கணுமா கூடாதா? பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை கிடையாது என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக திமுக வைத்திருக்கிறது என்றால் எங்க தாவேக பெண் நிர்வாகி குறித்து தரம் தாழ்ந்து பேசிய அந்த நபரை இன்னாத்து கட்சி விட்டு தூக்கணுமா கூடாதா? தூக்கல. அப்ப எல்லாமே பொய், எல்லாமே ஏமாற்று வேலை. பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, கருத்து சுதந்திரம் வேண்டும், பேச்சு சுதந்திரம் வேண்டும், எழுத்து சுதந்திரம் வேண்டும் என்று வாய்க்கிலேயே பேசுகின்ற ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி என்கின்ற ஒரு நபர் நியூஸ் தமிழ் 24/7 என்கின்ற ஒரு பத்திரிகையாளரை தாக்கி இத்தனை நாட்கள் ஆகிறது. வழக்கு பதிவு பண்ணீங்களா? கைது செய்தீர்களா? ஏதாவது பண்ணீங்களா? எதையுமே பண்ணல. பத்திரிகையாளர்கள் பாதுகாப்புக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்களே, கொடுத்தீங்களா? எதையுமே பண்ணல. சிலிண்டருக்கு மானியம் 100 தருகிறோம் என்றீங்க, கொடுத்தீங்களா? அண்ணன் மாதிரி தான் ராஜ்மோகன் அண்ணன் சொன்ன டைலாக் தான் சொல்லணும், இடியாப்போம். அதுதான் இந்த அரசு என்பது திராவிட மாடல் கிடையாது, பல்பு மாடல். மானிய விலையில் ரேஷன் அட்டைக்கு 3 LED பல்பு கொடுப்போம் என்று திமுக சொன்னது. பல்பு கொடுத்தாங்களா? கொடுக்கல. உங்களுக்கு பல்பு கொடுக்கல, அவங்க தமிழ்நாட்டிற்கு பல்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இது திராவிட மாடல் கிடையாது, இது பல்பு மாடல். இது திராவிட மாடல் கிடையாது, இது கஞ்சா மாடல். இது திராவிட மாடல் கிடையாது, போதை மாடல். இது திராவிட மாடல் கிடையாது, இது திருட்டு மாடல். திமுக 3 வகைப்படும். சொல்லுங்க, திமுக 3 வகைப்படும். ஒன்று திருட்டு, இன்னொன்று இருட்டு, இன்னொன்று முருட்டு, உருட்டு. சொல்லுங்க, திமுக 3 வகைப்படும். 1 திருட்டு, 2 இருட்டு, 3 உருட்டு. அப்போ திமுக காரங்க வந்தாங்க, சொல்லுங்க ஐயா, நீங்கள் 3 வகைப்படுவீர்கள் எங்க கட்சியில சொல்லி இருக்கிறாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க, திமுக நம்ம திராவிட முன்னேற்ற கழகமா? இல்லைங்க ஐயா, திமுக 3 வகைப்படும். ஒரு வகை திருட்டு, 2வது வகை இருட்டு, 3வது வகை உருட்டு. அப்படியே உருண்டே ஓடி போயிடுவாங்க. அதனால தைரியமாக இருங்க. அதனால எதையும் எதிர்கொள்வோம், சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மாவட்ட செயலாளர், துணிச்சலாக செயல்படுங்க. எத்தனை வழக்குகள் வந்தாலும் ஒற்றை நபராக சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்.
சமாளிக்கக்கூடிய ஒரு நபர், துணிச்சலான ஒரு நபர். இந்த வேளச்சேரி தொகுதியில் இவர்தான் வேட்பாளர் என்று தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் யாரை கை நீட்டி வேட்பாளர்கள் என்று அறிவிக்கிறார்களோ அவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்கணும். அப்போ இப்போ இந்த பக்கம் 12 பேர் கூட்டணி, இந்த பக்கம் 10 பேர் கூட்டணி. எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்து வந்தாலும் தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் என் பக்கம் நிற்கிறார்கள். தன்னந்தனியாக வருகிறேன் என்று வந்து இந்த 2 கூட்டணியும் உடைத்துவிட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். எல்லாரும் வந்து ஆசைக்கும் தேவைக்கும் இருக்காங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அது ஈனம் இல்லை, அவர் எப்போதும் நாள் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினார். நிகழ்காலத்தில் புரட்சி தலைவராக, புரட்சி தலைவரின் மறு உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இறுதியாக ஒன்றே சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் 3 எழுத்து மந்திரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணா என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியும் ஏற்படுத்தும். டிவிகே என்கின்ற 3 எழுத்து டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை வீழ்த்தும். எளிய உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. இங்கும் நாட்டிற்கு கிளிகளுதை ஆட்சியா? கைவிரித்து வந்த கைவர்கள் பொய் விரித்து புலங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் பாரனில் வழி வந்த உன் மரத்தனம் இங்கே வெளிப்பட்ட இங்கே விழிப்புற்று எழுக என்று தமிழ்நாடு முழுவதும் விழிப்புற்று எழுதியிருக்கின்ற ஒரே படை தாவேகா படை. இந்த படை திமுக என்கின்ற கட்சிக்கு பாடை கட்டுவது உறுதி. நம்மளை விசிலடித்தான் குஞ்சுகள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் தான். இனி தெரு தெருவாக விசிலடித்து நாங்கள் வரப்போகிறோம். திமுக என்பது திருட்டு கூட்டம் என்று சந்து கொண்டெல்லாம் விசாரிக்க போகிறோம். திமுக என்பது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் என்று சந்து சந்தாக விசிலடித்து நாங்கள் வரப்போகிறோம். இன்னும் 3 மாதத்துக்கு தமிழ்நாட்டில் எங்களை போன்ற விசிலடித்தான் குஞ்சுகளை உங்களால் பார்க்கவே முடியாது. நாங்கள் ஊனக்கூடிய விசில் சத்தம் யாருடைய காதை கிழிக்கிறதோ இல்லையோ திமுகவினுடைய காதை கிழிக்கும் என்ற உறுதியை ஏற்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.